வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அருணியா ஆர்கானிக்ஸ் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனி பப்ளிக் அவங்களோட ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷன் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அருணியா ஆர்கானிக்ஸ் ஐபிஓ, இந்த நேம் பார்த்தா ஏதோ ஆர்கானிக் கம்பெனி, ஆர்கானிக் ஃபுட் ரிலேட்டட் கம்பெனி அப்படின்னு தான் நானும் முதல்ல நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இவங்க வந்து கெமிக்கல் கலர்ஸ், டைஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட 15 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து குஜராத்தில் அஹ்மதாபாத்தில் இருக்கு. அண்ட் இந்த ஐபிஓ வந்து ஒரு புக் பில்டிங் ஆக்டிவிட்டி. இந்த ஐபிஓ மூலியமாக அவங்க 34 crores, ஆல்மோஸ்ட் 3.99 crores ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் 52.60 lakh ஷேர்ஸ் அண்ட் ஆஃபர் ஆஃப் சேல் அது வந்து 6 lakh ஷேர்ஸ். ஸோ அண்ட் இப்போ இந்த ஐபிஓ ஃபேக்ஸ் பார்க்கலாம். ஸோ அருணியா ஆர்கானிக்ஸ் ஐபிஓ பிட்டிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 29th, அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இட் வில் க்ளோஸ் ஆன் May 2nd. ஸோ May 2nd நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் டேட், அதாவது அலாட்மெண்ட், யார் யாருக்கெல்லாம் ஷேர்ஸ் அவங்க அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Monday, May 5th, 2025 அன்னைக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு தான் சொல்கிறோம். அண்ட் இது அண்ட் இந்த ஷேர்ஸ், ஐபிஓ ஷேர்ஸ் வந்து எப்போ என்எஸ்சி எஸ்எம்இல வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wednesday, May 7th என்எஸ்சியில் பப்ளிக் லிஸ்டிங் வந்துடும். இப்போ இதோட ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் பார்த்தீங்கன்னா 10 rupees பர் ஷேர். அண்ட் இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து 55 rupees to 58 rupees பர் ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது 58 rupees பர் ஷேர்னு அப்ளை பண்ணால் தான் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனும் ஒரு லாட் அட்லீஸ்ட் பேசிக்காக 1 lot நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஷேர்ஸ் வாங்கணும். ஸோ ஒருத்தர் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வந்து ஆல்மோஸ்ட் 1,10,000 rupees கிட்ட நீங்கள் இதுக்கு 2000 ஷேர்ஸ்க்கு அலாட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ மூலியமாக அவங்க 52,60,000 ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஆஃபர் ஆஃப் சேல் மூலியமாக 6 lakh ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 58,60,000 ஷேர்ஸ். ஸோ இதோட அமௌண்ட் வந்து 33.99 crores வரும். ஸோ நம்ம ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1,10,000 rupees இது ஐபிஓக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஐபிஓட டைம் டேபிள் பற்றி பார்க்கலாம். ஓப்பன் டேட் அதாவது இன்னைக்கு Tuesday, April 29th. அண்ட் ஐபிஓ க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது, May 2nd, 2025. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ தெரியும் அப்படின்னாக்கா Monday, May 5th அன்னைக்கு தெரிஞ்சிடும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஷேர்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ், அதாவது யாருக்கெல்லாம் ஷேர் கிடையாது, அலாட் ஆகலையோ அவங்களோட மணி அவங்களுக்கு எப்போ ரிட்டர்ன் போகும்னு பார்த்தீங்கன்னா May 6th, Tuesday அன்னைக்கு அவங்களோட அமௌண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே ரிட்டர்ன் போயிடும். அண்ட் May 6th அன்னைக்கு உங்களோட ஷேர்ஸும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷேர்ஸ் அலாட் ஆயிருந்தது அப்படின்னாக்கா. அண்ட் டென்டேட்டிவ் லிஸ்டிங் மோஸ்ட்லி என்எஸ்சியில் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஷேர் வந்து May 7th Wednesday அன்னைக்கு லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அசெட்ஸ் 2022 மார்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ தான் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவாக அதை பார்க்கலாம். ஸோ March 2022 இயர் எண்டு 31st March பார்த்தீங்கன்னா 34.36 crores இருக்குது. அதே 2023 31st March வந்து 38.62 crores இருக்குது. அது அப்போல்லாம் ரொம்ப கம்மி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பட் அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 45 crores போயிடுச்சு. அண்ட் பை த எண்ட் ஆஃப் December 2024 பார்த்தீங்கன்னா 60.74 crores இருக்குது. ஸோ இந்த வகையில் இது ஒரு நல்ல க்ரோத்துன்னு சொல்லலாம். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு லாஸ்ட் 6 months வந்து கொஞ்சம் டிப் இருக்குது. பட் நெட் ஒர்த் ஆஃப் திஸ் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் இருக்குது when you compare to the last 2-3 years. எஸ், ஸோ இதை வந்து இதில் பாசிட்டிவாக பார்க்கலாம். இப்போ இந்த
அருண்யா ஆர்கானிக்ஸ் ஐபிஓட ஸ்ட்ரெங்க்ஸ் என்னென்னு பார்ப்போம். இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் டீம் வச்சுருக்காங்க வித் எக்ஸ்டென்சிவ் டொமைன் நாலேஜ். ஸோ இவங்க செய்கிற வேலையில் இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட் கிடையாது, நிறைய வச்சுருக்காங்க. அதோட இவங்களுக்கு R&D கேப்பபிலிட்டியும் இருக்குது, குவாலிட்டி அஷூரன்ஸும் இவங்க தராங்க. இந்த ஐபிஓவில் நம்ம வீக்னஸ் அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தா ஒன்று தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீக்னஸ் வந்து கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன். ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வித் அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் இவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இவங்களோட பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேட் ஆச்சோ இல்லை ஏதாவது அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரிஸ்க் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியும் அதில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஐபிஓடைய வீக்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களோட ஜிமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம், happy.saving2019@gmail.com. இல்லை உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க, நாங்கள் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.